Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 471 part 2. ஓபன் பண்ணா அந்த கெக்கோ மொரியா அவனோட வவால் ஷேடோவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். ஆனா அதை குறியலுங்கிற ஒரு பைரட் அசால்ட்டா சுட்டே காலி பண்ணுவான். அது என்ன பண்ணாலும் திரும்பி வந்துடும், அது வேற விஷயம். ஆனா அந்த கெக்கோ மொரியா அவனுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம வளருவான். என்னன்னா இவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்றதா நினைச்சு எல்லாருமே இங்க மாட்டிட்டாங்களாமா. சொல்ல போனா இது உங்க எல்லாத்துக்குமே ஒரு டிராப். அந்த ஏசை இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டு தெளிவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேல இருக்க எல்லாருமே செத்துருவாங்க. சோ இப்படி இவங்க எல்லாம் தொக்கா மாட்டி இங்கே சாக போறாங்களாமா. இதுல யாரு செத்தாலும் ஜெயிச்சாலும் கெக்கோ மொரியாக்கு அதை பத்தி கவலையே இல்ல. ஏன்னா அவனுக்கு தேவை நிறைய பவர்ஃபுல்லான டெட் பாடிஸ். அப்பந்தானே அவங்க எல்லாத்தையுமே ஜோம்பியா மாத்தி அவனோட கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். அவனுக்கு இப்போதைக்கு ஆசை என்னன்னா ஒயிட் பியர்டு செத்துட்டான்னா அவனை யூஸ் பண்ணிக்கலாம்ல. எப்படி பிளான்? அவனை அப்பாவா பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவனுங்க எல்லாம் விடுவானுங்களா அதுக்கு? சோ கண்ட மேனிக்கு அட்டாக் பண்ணுவான். அதே நேரம் இங்க மிகாக்குக்கும் விஸ்டாவுக்கும் சண்டை முடியவே இல்லை. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரே மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அதே நேரம் அந்த டஷிய புள்ள வந்ததுக்கு எதையாச்சும் பண்ணணும்ல, அதனால அங்க இருக்க பைரட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு வெட்டி தெறிக்க விடுவா. அதுக்கப்புறம் ஸ்மோக்கர்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடுவான், இந்த மாதிரி நம்ம சீக்கிரமா ரிட்டர்ன் போகணும்னு சொல்லி சென்கோக்கும் ஆர்டர் போட்டிருக்காருன்னு. ஸ்மோக்கருக்கு கொல்ல காண்டாவும். ஏன்னா அவனால லூஃபியை தடுக்க முடியல. தடுக்க போனாதான் இந்த போவா இடையில வந்து தலையை கவுத்தி போட்டு கதையா பேச ஆரம்பிச்சிடறாளே. சரி ரைட்டு, என்ன பண்ணி தொலைறதுன்னு அங்கிருந்து அவன் வேகமா கிளம்பிடுவான். போவாக்கு இன்னும் பயம், லூஃபிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. அண்ட் எப்படியாச்சும் அவங்க அண்ணனை காப்பாத்தணும்னு வேற ஆசைப்படுவா. இங்க சென்கோக்கு இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தவன் செம்ம காண்டாயிருவான். ஏன்னா வீடியோ எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு தான் இவனுங்க ஒயிட் பியர்டோட பைரட்ஸ் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னுமே வீடியோஸ் எதுவுமே கட் ஆகல. அதனால புடிச்சு கத்துன்னு காட்டுத்தனமா கத்திட்டு கிடப்பான். ஆக்சுவலா என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ரெண்டு கேமராவை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு கேமரா மட்டும் தான் ஆக்டிவா இருக்கும். அதுலயும் ப்ளீஸ் வெயிட் அ மொமெண்ட்னு சொல்லி எழுதி ஸ்கிரிப்டை காமிச்சிட்டு இருப்பானுங்க. எல்லா கேமராவும் கட் ஆகிறது வழக்கம் தான் மக்களே ஏத்துக்குவாங்க. ஏன்னா சண்டை பெரிய லெவல்ல நடக்குது. எப்படியும் ஃபுல்லா இருந்து கவர் பண்ணிட்டு இருக்கலாம், ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஏன் இது மட்டும் விசிபிளா இருக்குது, என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையேன்னு அப்படியே கூப்பிட்டு இருப்பானுங்களா. யார் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு பார்க்கும்போது ஜெயில் கைதிங்க எல்லாம் பயங்கரமான செட்டப்போட லைட்டிங் மேக்கப்னு அது இதுன்னு பயங்கரமா பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த டைம்ல யாரா இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம பகி தான். பயங்கரமா மேக்கப் எல்லாம் போட்டு அவனை ரெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. வீடியோ கேமராவை ஆட்டைய போட பிளான் பண்ணானுங்கல்ல, ஆட்டைய போட்டுட்டானுங்க. அவனுங்க தான் இப்ப வச்சு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. 3, 2, 1 ஆக்ஷன் சொன்ன உடனே அப்படியே ஒரு படம் மாதிரி காமிப்பானுங்க. நாங்க இப்ப எல்லாம் மரைன் ஃபோல்ல இருக்கோம். இங்க இப்போ இந்த செகண்ட் நடந்துகிட்டு இருக்க போர்ல ஏகப்பட்ட டெட் பாடிஸ்ங்க. அதுல நேவியும் இருக்காங்க, பைரட்ஸ்களும் இருக்காங்க. அப்படி இப்படின்னு பயங்கரமா கமெண்ட்ரி எல்லாம் கொடுத்து வேற லெவல்ல ஷோ பண்ணிட்டு இருப்பானுங்களா. யாரா இது இப்படி கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்குதுன்னு மக்களும் ஒரு சைடு பதறுவாங்க. அங்க சென்கோக்கும் அதுக்கு மேல காண்டாகி கத்திட்டு இருப்பான். டேய், இந்த விளங்காத வேலையை எவன்டா பண்ணிட்டு இருக்குது, டப்புன்னு ஸ்டாப் பண்ணுங்கடான்னு கதறுவான். அப்ப அந்த வீடியோல அங்க பாருங்க ஒரு அதிசய மனிதன். அதுதான் அது அவரே தான். அவரு சாதாரண ஆள் இல்ல. அவரோட வரலாறு அவரு மறைச்சிட்டாரு. அவர் யாரு தெரியுமா? கிங் ஆஃப் த பைரட் கோல்டு ரோஜரோட லெஜெண்டரி க்ரூவை சேர்ந்த ஒரு மெம்பர். அவர்தான் இங்க எல்லாத்துக்கும் அள்ளு விடும். யார் அந்த அவருன்னு சொல்லிட்டு ஊன்னு பார்த்தா கிரேட் பைரட் பகி த க்ளோன்னு சொல்லுவாங்க. அப்பன்னு திரும்பி நான் தான் அப்படின்பா. எல்லாருமே வாய பழந்துட்டு பாப்பானுங்க, எது இவனான்னு. உடனே அவனும் இது ஒரு டாப் சீக்ரெட், ஆனா அவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. சொல்ல போனா நான் ஒரு லெஜெண்டரி பைரட் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அவன் மூக்குல இருந்து ரத்தம் ஒழுங்க ஆரம்பிச்சிடும். உடனே அத்தனை பேர் எடுத்து கொடுப்பாங்களா. தடவி பார்த்துட்டு ஐயோ ஷூட்டிங் கெட்டு போச்சேன்னு சொல்லி கட் பண்ணுன்னு மறுபடியும் கட் பண்ணிட்டு ப்ளீஸ் வெயிட் அட் த மொமெண்ட் அப்படின்னு போட போட்டுவானுங்க. இங்க சென்கோக்கு பிபி பிச்சுக்கும். ஒழுங்க அந்த வீடியோவை கட் பண்ணுங்கடா, இல்லன்னா நம்மளால எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி தொண்டை எளிய கத்துவானா. அப்ப தாங்க மேட்டர் சொல்லுவானுங்க, பாஸ் 3 கேமரால ஒண்ணு காணாம போயிருச்சு. அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னேல் தான் அது. அதை இம்பல் டவுன்ல இருந்து தப்பிச்சு அந்த பிரிசனர்ஸ் தான் வச்சிருக்காங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுவானா. அவ்வளவுதான் செம காண்டாகி தொண்டை கிளிய கத்திட்டு கிடப்பான். எவ்வளவு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்குது. அந்த போருக்கு நடுவுல நம்ம பகி எப்படி ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா. கண்டிப்பா சொல்லணும்னா பகி வேற லெவல் தான். அப்புறம் என்ன மறுபடியும் டேக் 2ன்னு சொல்லி மறுபடியும் அதே டயலாக திருப்பி ஆரம்பிப்பான். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் ஏத்தி போட்டுட்டு இருப்பாங்க. மக்களும் ஆன்னு பாத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதை தவிர வேற வழி இல்லையே. இங்க சென்கோக்கு காண்டாயி உடனே அவங்களை நிறுத்துங்க, இல்லன்னா உங்க எல்லாத்தையும் கொன்று வேண்டான்னு தொண்டைகளையே கத்தினதுக்கு அப்புறம் தான் பயங்கரமா பீரங்கிய வச்சு அவங்களை சுட ஆரம்பிச்சிருவானுங்க. உடனே அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. ஆனாலும் அந்த ஷூட்டிங்க விடுறதா இல்ல. மறுபடியும் நம்மளால போச கொடுத்து அவனை பத்தியே தான் பில்டப் பண்ணுவான். அதோட விடல. இப்போ இவங்க சண்டையை பார்ப்போம், அவங்க சண்டையை பார்ப்போம் அப்படி இப்படின்னு சென்கோக்கு எதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தானோ அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து நம்மளால படம் போட்டு காமிச்சிட்டு இருப்பான். அந்த குமாவோட கூட்டம் இருக்குது இல்ல, அது கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணி எல்லா பைரட்ஸையுமே ஒரு ஓரத்துக்கு தள்ளிட்டே வருது. பைரட்ஸ்களும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டாங்க. என்னதான் அடிச்சாலும் அவனுங்களுக்கு சொரணையும் இல்ல, அடிச்சடிக்கு பாடியில கீரலும் இல்ல. ஏச காப்பாத்துற வரைக்கும் இவங்களுக்கு வேற வழி இல்ல, சண்டை போட்டு தான் ஆகணும். அதனால விட மாட்டோம்னு சொல்லி மறுபடியும் போய் அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஒயிட் பியர்ட் பார்த்து காண்டாயிட்டு இருப்பானா. அந்த டைம்ங்கும் போது
ஸ்குவாட் ஒயிட் பியர்ட பார்க்க வருவான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி லூஃபிக்கு ஹெல்ப் பண்ண இவனை கூப்பிட்டுருப்பான். ஆனா இவன் ஆளையே காணோம். சோ செத்துட்டாங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க. பட் ஆனா சாகல. சரி எப்படி போயிட்டு இருக்கு என்னன்னு கேட்டா அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே அவங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நல்ல வேளை தப்பிக்க வழி கிடைச்சதுனால நான் தப்பிச்சு வந்துட்டேமா. அப்பவே நல்லா தெரியுது சென்கோகு யாரையுமே கருணையே இல்லாம வேட்டையாடிட்டு இருக்கான்னு. சொல்ல போனா அவனோட மொத்த போர்ஸையுமே இறக்கி எப்படியாச்சும் இவங்களை தோக்கடிச்சே ஆகணும்னு அவ்வளவு வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கான். ஒயிட் பியர்டுக்கு சென்கோகுவை பத்தி ஆல்ரெடி நல்லாவே தெரியும். சோ என்ன வேணாலும் பண்ணுவான உடனே ஸ்குவாட் நான் இறங்கி சண்டை போட போறேங்கிற மாதிரி சொல்லுவான். சோ இப்படியே ரெண்டு பேரும் கேஷுவலா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறத கீழ இருந்து மார்க்கோ பாத்துருவான். அவனுக்கு டவுட் அவன் எதுக்கு இந்நேரத்துக்கு அங்க போய் நின்னுட்டு இருக்கான்னு. ஏன்னா இந்த டைம் அவன் கீழே இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்கணும். அவன் என்ன பண்ணுவான் நைஸா அப்படியே பேச்சு கொடுத்துட்டு நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும் அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் எல்லாம் பண்ணிட்டு கத்தி எல்லாம் வேற லெவல உருவி எடுப்பான். ஒயிட் பியர்டுக்குமே சந்தோஷம் தான். அப்ப அவன் திடீர்னு ஒயிட் பியர்ட புகழ்ந்து தள்ளுவான். என்னன்னா இவங்க ஃபேமிலி ஆளுக்கு ஒரு கஷ்டம்னா இவங்க மொத்த ஃபேமிலியுமே கிளம்பி வந்துரும் ஆயிலாமா. சோ அப்படித்தான் நம்ம கிவ் அப் பண்ணாம இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கோம். எல்லாருமே இப்படி ஒரு நரகம் வரைக்கும் வந்து சண்டை போட வந்திருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் முழு காரணம் நம்ம ஒயிட் பியர்ட் தான். ஏன்னா அவர் எல்லாத்தையுமே அவரோட மகனா பாக்குறாரு. சோ இப்படி அவன் நல்லா பேசிட்டு இருக்கும் போதே நானும் உங்க ஃபேமிலி தான் சொல்லி கையில எடுத்தானே ஒரு பெரிய கத்தி அதை எடுத்து ஒயிட் பியர்டோட நெஞ்சிலேயே சரக்குன்னு ஒரு சொருகு. இத ஒயிட் பியர்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே அசையாம கல்லு மாதிரி நிப்பான். எனிமையா இருந்தானா கண்டிப்பா உசாரா இருப்பான். பக்கத்துல இருக்கிறது நம்ம மகன் தானே நம்மள ஒருத்தன். அவன் நமக்காண்டி உயிரை விடுவான். அவன் எப்படி பண்ணுவான்னு தைரியமா நம்பி நின்னதுக்கு கத்திய கொண்டு வந்து நெஞ்சிலேயே சொரியது பின்னாடி பக்கம் வந்துருச்சு. நல்லா உள்ள விட்டு கிண்டி விட்டுட்டான். இத பார்த்தா அத்தனை பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஆனா அக்கைன்னு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இது எல்லாமே அவன் பார்த்த வேலைதான். அந்த டைம் இயேசு ஒயிட் பியர்ட பார்த்து அப்படியே பதறி போய் லுக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.